எம்பாக்ஸ் தடுப்பு நடவடிக்கையில் தமிழ்நாட்டில் 4 நகரங்களில் குரங்கம்மை சிகிச்சைக்கு தனி வார்டுகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். மதுரை, திருச்சி, கோவை ஆகிய 4 பன்னாட்டு விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிக்கும் பணி தொடங்கி இருக்கிறது. பன்னாட்டு விமான நிலையங்களை ஒட்டி இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் குரங்கு அம்மைக்காக பிரத்யேகமான வார்டுகள் இன்றைக்கு 10 படுக்கைகளுடன் கூடிய வார்டுகள் இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கிறது. புதிதாக இந்த குரங்கம்மைக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை அவசர பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். நாம பெரிய அளவில் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது. பாரதி மகளிர் கல்லூரியில் உங்களை எல்லாம் சந்தித்து, எனவே நீங்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும். படிப்பில் மட்டுமல்ல, விளையாட்டிலும் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றாக விளையாடினால்தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த நேரத்தில் விளையாட்டுத்துறையின் அமைச்சர் என்ற வகையில் ஒரு கோரிக்கையை இங்குள்ள ப்ரொஃபசர்ஸ், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் விரும்புகிறார்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன். மாணவிகளுக்கான அந்த பிடி பீரியடை சயின்ஸ் மற்றும் மேக்ஸ் லெக்சரர்ஸ் கடன் வாங்காதீங்கன்னு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனா மாணவிகள் உங்களுக்கு ஒரு கோரிக்கை, பிடி வகுப்பு தான் அப்படின்னு சொல்லி கிளாஸை கட்டடிச்சுட்டு வெளியிட போயிடாதீங்க. தயவு செய்து விளையாட்டுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு, இன்னும் சொல்ல போனா என்னுடைய மாமியாரும் இங்க அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க இந்த கல்லூரியில கிட்டத்தட்ட 12 வருடங்களாக பேராசிரியராக சிறப்பாக பணியாற்றியவர்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் அப்படின்ற திட்டம் அறிமுகப்படுத்தி வச்சார். இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழே இன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றுட்டு வர்றாங்க. அதாவது அரசு பள்ளியில படிச்சு, ஒவ்வொரு அரசு பள்ளியில படிக்கிற பெண்ணும் எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கு கல்வி உரிமை தொகையாக, ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுமை பெண் திட்டத்துடைய வெற்றி இன்றைக்கு தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. புதுமை பெண் திட்டத்தை நம்முடைய அரசு செயல்படுத்திய பிறகு உயர்கல்வி சேருகின்ற மாணவிகளுடைய எண்ணிக்கை பெருமளவில் உயர்ந்திருக்கின்றது. அதனால்தான் மாணவர்களும் பயன்பெறணும் அப்படின்ற தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்ற இந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்றைக்கு துவங்கி வைத்தார்கள். இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேர்ந்துள்ள 3 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 6 லட்சம் மாணவிகளுக்கு இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். உயர்கல்வியில் தமிழ்நாடு இந்திய அளவில் உயர்ந்து நிற்கின்றது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலே அதிக பர்சன்டேஜ் GER சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி படிக்கிற சதவீதம் இந்தியாவிலேயே அதிகமா 50% மேலாக இருக்கிறதுனால அது நம்முடைய தமிழ்நாடு தான். அந்த பெருமை மாணவ மக்களாகிய உங்களுக்கு தான் சேரும். சமீபத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக வெளிநாடு சென்று படிக்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கான முழு செலவையும், பயண செலவையும், அவருடைய முதல் பயண செலவை நம்முடைய தமிழக அரசே ஏற்கும் என்ற அந்த சிறப்பான அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. நெல்சனின் மனைவி கொடுத்த ரூபாய் 75 லட்சம் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா என காவல்துறை தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், இந்த வழக்கின் முழு பின்னணி விவரங்க சாலமன். மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு சம்பந்தமாக மொத்தம் 24 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில இவ்வழக்குல முக்கிய ரவுடியாக பார்க்கக்கூடிய சம்போ செந்தில் தலைமறைவாக இருந்து வரும் நிலையில அவரது கூட்டாளியான வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனும் தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல தலைமறைவாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட நிலையில இவரை தேடும் பணியில போலீசார் ஈடுபடும் போது இவரது செல்போன் தொடர்புகள் கடைசியாக யாரிடம் பேசினார் என்பது தொடர்பாக எடுக்கும்போது இவர் கடைசியாக அவரது நண்பரான பிரபல இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் இவர் தொடர்ச்சியாக பேசி வந்தது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அவரிடம் போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில இவரது வங்கி கணக்குல இருந்து, அதாவது நெல்சனின் மனைவி மோனிஷாவின் வங்கி கணக்குல இருந்து ஒரு 75 லட்சம் ரூபாய் அவருக்கு அதாவது
கிருஷ்ணனுக்கு சென்றிருப்பதாக போலீசார் விசாரணையில வந்து தெரிய வந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனால அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இவர் வங்கி பரிவர்த்தனை செய்தது எதற்காக, இந்த பணம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது, அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஏதேனும் இவர் அனுப்பப்பட்ட பணத்துல இவர் இதற்கு எதுவும் பண உதவி ஏதேனும் அளித்துள்ளாரா அல்லது என்ற கோணத்துல பல்வேறு கோணங்கள்ல தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இவரிடம், அதாவது மோனிஷாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த பணமானது வழக்கு சம்பந்தமாகவும் நண்பர் என்பதாலும் தான் அனுப்பியதாகவும் அவர் விசாரணையில தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இவர் அளித்த பதில்கள் உண்மைதானா என்ற கோணத்துல தீவிரமாக அவரிடம் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக அவரது பண பரிவர்த்தனை மற்றும் வங்கி ஆவணங்களையும் கைப்பற்றி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்சன் மனைவி மோனிஷாவின் வங்கி கணக்கில் இருந்து 75 லட்சம் தலைமறைவாக உள்ள வழக்கறிஞர் கிருஷ்ணன் என்ற மொட்டை கிருஷ்ணனின் வங்கி கணக்கிற்கு சென்றிருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்டோம்.